அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாங்கள் சென்ற முறை போட்ட வீடியோ வந்து ஒரு உறவுறால் பார்த்து இந்த மட்டக்களப்பு குக்கியில் வந்து இப்படி ஒரு குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம் ஒரு ஆள் இருக்கிற அம்மா இருக்கிறா, வயசுள்ள அம்மா. அவள் கொஞ்சம் மற்ற வெளியில் கொஞ்சம் காட்டுங்க சொல்லி எங்களுக்கு ஒரு ஆள் கேட்ட வண்ணம். அப்போ அதனால வந்து நாங்கள் இந்த பதிவை மேற்கொள்கிறோம். பார்க்குற உறவுகள் எங்களோட சேனலை பெல்கான் பட்டனை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தியாகமும் உங்களுக்காக செய்யும், உங்கள் சமயத்தாக செய்கின்ற ஒவ்வொரு தியாகமும் வருகிற காலங்களில் வந்து எங்கள் சமூகத்துக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி. ஓ அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். என்னம்மா பாடு? சும்மா இருக்கீங்களா? சமைச்சிங்களா? சாப்பிட்டீங்களா? காலையில் சாப்பிட்டீங்களா? அம்மாட பேர் என்ன? உருத்திரமுத்தி தேவரசி. உங்களோட அவர் இருக்கிறாரா? மோசம் இருக்காரு. எவ்வளவு காலம்மா? 21 வருஷம். அவர் 21 வருஷம் மோசம். என்னண்டமா மோசம்? ஹார்ட் மோசம். 21 வருஷம். 21 வருஷம் நீங்க இப்ப உங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்னமா செய்றீங்க? சாப்பாட்டுகளுக்கு என்னமா செய்றீங்க? அண்டன்றைக்கு இந்த அப்ப இந்த காசுகள் என்ன விஜயம்ல காசு கீழே காசு அது உங்களுக்கு எனக்கு குறை 3700 காசு. அது அங்க விஜயம் 280 ரூபாய். அவ்வளவுதான். மதாபத்தை சுட்டு நம்ம அப்போ சராசரி இப்போ ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவுக்கு முதல் போட்டு இது பண்றீங்க? முதல் போடுவோம் தேங்காய், அரிசி, நல்லெண்ணெய், வேட்டு, அது இது எல்லாம் சேர்த்து பார்த்தா நாங்க கூடுதலா போடுறோம்டா எப்படியும் 2000-3000 போடுவோம். 2000 ஒவ்வொரு நாளும் போடுறீங்களா? ஒவ்வொரு நாளும் போடுறோம் நாங்க. அப்ப அந்த முதல் எப்படி எடுக்கிறோம்? நீங்க தீவாரம் இல்லைன்றீங்க, அது எப்படி அந்த காசு வந்து காணாது, கடன் வாங்குறாங்க. கடன் இப்ப இன்றைக்கு அரிசி வாங்க காசு இல்லைன்னு இன்னொரு போய் வாங்கி அதை விட்டு போட்டு அவங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப அப்ப எப்படி சொன்னா நீங்க பக்கத்துல கடன் பட்டு தான் அந்த காசை முதல் போட்டு அப்ப வியாபாரம் பண்றீங்க. திருப்பி கொடுக்குறேன் அந்த காசுல. எங்கள்கிட்ட முதலே இல்ல, இல்ல. நானும் ஓடி தெரிஞ்ச அப்ப அந்த குடியில அந்த அப்ப கடைக்கு சாங்கத்தை பாருங்க, அதுல அப்பம் விற்கிறதுக்கு அதோட இது வந்து நானும் தடையெல்லாம் இன்னத்துக்கு எல்லாம் கொடுக்குறாங்களாம் வந்து ஓடி தெரிஞ்சனா ஒன்றும் கிடைக்கல எனக்கு. மரம் நாங்க எங்களை வாட்டுக்கு அது குடியில வச்சுட்டு நாங்களே செஞ்சுட்டு இருக்கேன். உங்களோட தொழிலை பற்றி கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் உங்களோட தொழிலை பற்றி சொல்லுங்க, உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. உங்களோட பிள்ளைகள் இருக்குதா? பிள்ளைகள் இருக்காங்க. எத்தனை பிள்ளைகள்? 5 பேர். அதுல ஒரு ஆள் செத்து. 5 பேர்ல ஒரு ஆள் மோசம் போயிட்டாரு. என்ன சொல்ல முடியுமா? அப்படி அவர் எப்படி செத்தவர்? அவருக்கு முன்னாண்டு காணாம. சரி. மற்ற பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அந்த 3 பொம்பளை பிள்ளைகள். அவங்க என்ன செய்யறாங்க? கல்யாணம் கட்டிருக்காங்க. 3 கல்யாணம் கட்டிட்டாங்களா? ஆம்பளை பிள்ளை. அவங்க ஹெல்ப் பண்றாங்களா உங்களுக்கு? அவங்களுக்கு சரியான கஷ்டம். நான் தான் அப்பம் விற்கிறதுல அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு போறாங்க 2 பேரு. அவங்களுக்கு ஒரு புத்தகம் கோப்பி இல்லம்மாண்டு ஒரு கோப்பியை வாங்கி கொடுக்கணும். அவங்க கடும் கஷ்டப்படுறாங்க. அவங்க பள்ளிக்கு போறவங்க ஓயல் எடுப்போம். இந்த வருஷம் 6 வருஷம் எடுக்கிறா ஒரு ஆள். ஒரு ஆள் வீடு அவன் ஒரு ஆள் இந்த வருஷம் எக்ஸாம் எடுக்கிறார். நல்ல வடிப்புக்காரி முதலாவது ஆளாதான் டெய்லி இந்த 10 ஆண்டு வந்து முதலாவது தமிழ்வாள் திறமசாலி. அதுகளுக்கு ஆக்கள் இன்னும் உதவி செஞ்சாலும் சந்தோஷமா இருக்கும். அவங்களோட பேர் அந்த பிள்ளையோட பேரை சொல்லுங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும் செய்யுங்க. என்ன படிப்புல அக்கறை உள்ள கண்டியலண்டா நீங்களே இப்படி ஒரு புண்டரிக்கான்னு சொல்லுவீங்க. அப்படியான புள்ள இந்த பேரை புள்ள எக்ஸாம்ல யாரு தங்கச்சி எனக்கு உதவி செய்ய அப்பன் கூட ஏழாய்யா இல்ல சொல்லுங்க. அம்மாட பேரு சொல்லலையே நீங்க? யோகேஸ்வரி. தன்னைக்கு அக்கா கூட பிரசவரம் தானே? உங்களோட என்ன செய்யறாரு? அவர் மோசம் போயிட்டாரா? மோசம் கனகாலமா? 6 வருஷம். அப்ப அந்த அக்கா சொல்ற பிள்ளை நல்லா கெட்டிக்காரு, பிள்ளை படிக்கணும்னு சொல்றாரு. மகளுக்கு அக்காட மகளுக்கு கஷ்டம் கஷ்டத்துல
அந்த புள்ள திறமசாலி. சத்தமா கதைங்க. திறமசாலி புள்ள. அந்த கட்டிக்கார புள்ளி ஆ ஆ ஆ ஆ. அது 6வது உதவி செஞ்சா நல்லா எத்தனை மணி படிக்கிற அம்மா சொல்ற அடுத்த வருஷம் இருக்கு. 10ஆம் ஆண்டு. 10ஆம் ஆண்டு. என்ன பேர்னு சொல்ல முடியுமா அவட பேர்? மானுஷா. மானுஷா. எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க? ஓகேலாம் படிக்கிறாங்க. கட்டிக்கார இந்த பாஸ் பண்ணக்குள்ள நீ டைம் அப்ப இங்க நீங்க கொக்கியில இருந்து மட்டக்கள டவுன் எத்தனை கிலோமீட்டர் வரும்? 3 கிலோமீட்டர் வரும். அப்ப அந்த அதுக்கு சைக்கிள் எல்லாம் போக வேண்டியது ஓட்டோ காசெல்லாம் அப்படி என்னமா அம்மா? அப்ப நீங்க வந்து சொல்லுங்க உங்களோட வாழ்வாதாரம் இன்றைக்கு இந்த 45 இது பண்ணித்தான் கஷ்டம். அந்த காசே எங்களுக்கு ஒன்றுக்குமே காணாது. கஷ்டமே ஒன்றுக்குமே எங்களுக்கு ஒரு இது இதெல்லாம் எடுக்கிறதே ஒன்றுமே காணா. என்ன செய்யற பிள்ளைகளுக்கு சில கொப்பிய வாங்கி கொண்டு கொடுப்பேன். காலம்பர சாப்பாடு வேண்டா அவளை விடிய பதக்கத்தை வாங்கி கொண்டு கொடுப்பேன். அப்படித்தான் செஞ்சுட்டு அப்படித்தான் உதவி செய்யறதுக்கு நாங்களும் ஓடித்தான் தெரிஞ்சு எங்களுக்கு இந்த அந்த அப்ப இதுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு யாருன்னா செய்வாங்களான்ட்டு. அப்படி என்னம்மா? இப்ப நீங்க மற்றது இப்ப இருக்கிறாங்க தங்கச்சி இருக்கிறா. இப்ப தங்கச்சி செத்து போயிட்டாரு. எனக்கு துணைக்கு வந்து கூப்பிட்டு எழுந்தேன். அண்ணா தானே இருக்கிறேன். அவக்குன்னா என்னண்டானே செஞ்சு கொடுத்து உதவி செய்றீங்க நீங்க? மாவு அடிக்கிறீங்க. எதுல அடிக்கிறீங்க? மாவு அடிக்கிறா இந்த கப்பா எடுத்துவாங்க கொஞ்சம் பாப்போம். அந்த போல தூக்க இல்லாம கடை ஊட்டி கொல்லி எடுத்து கொண்டு செஞ்சு கொடுப்பேன். எனக்கு தனிய இதுல மாடிக்கிறீங்க. அப்ப நீ இதுல மாடிக்கல இப்ப எத்தனை கிலோல இதை எடுக்கலாம்? இதுல சராசரி எவ்வளவு கொள்ளுங்க? எத்தனை சொல்லி போடுவீங்க? ஒரு கரப்புக்கு நீங்க 1 கிலோ போட்டு இடிப்போம். அப்ப 1 கிலோ நீங்க போட்டு இடிக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு நேரம் பிடிப்பீங்க? 1 மணிக்கு நான் டைம் பாக்குறேன்னா 1 மணிக்கு 10 நிமிஷம் முடிக்கும். அந்த 3 ஹோட்டையும் 3 கிலோ போட்டு நம்ம இடிச்சு மாவு ஆக்குறதுக்கு 1 மணிக்கு 10 நிமிஷம் டைம் பார்த்து தான் செய்யறேன். டைம் பார்த்து அப்ப 1 மணிக்கு 10 நிமிஷம் இப்ப நீங்க அப்ப நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் 12 மணிக்கு உங்களோட தொழில்களுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? இப்ப இந்த தண்ணிய வச்சு தண்ணிய காய்ச்சி அடிச்சு வச்சு எடுத்துக்காட்டு அம்மா இதத்தான் போட்டு இதுக்குள்ள போட்டு எனக்கு சாப்பிட்டா மாதிரி சாப்பிடுவோம். 1 மணிக்கு அது வரைய கொஞ்சம் கட்டில அடிக்கும். தேங்காய் 3-4 திருவோம். கடை பாலை எடுத்து வச்சு போடு. முதல் பாலை எடுத்து வச்சுட்டு மற்ற பாலில் அதுக்குள்ள ஊற்றி கரைக்கும். ஒரு பருவத்துக்கு கரைச்சி எடுக்கணும். அப்பம் ஊற்றுறோம் பருவத்துக்கு கரைச்சி போட்டு சுட்டா படிக்கான அப்பமா. அப்ப கொஞ்சம் நோயாளி கூடி குறைஞ்சாலும் அது கொஞ்சம் அப்ப நீங்க அப்ப வியாபாரம் இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு அம்மன் இது வந்து எனக்கு கல் பண்ணதான் பாரு. நான் ஒரு 15-20 வருஷம் கூடிய எனக்கு அது அந்த தொழில் 15 வருஷமா அப்ப நான் தொழில் பண்ணி தொழில் இல்ல. நான் இப்ப சுட்டுதான் உங்களோட மகன் ஒரு ஆள் இருக்க. மகன் செய்றாரு? மகன் கல்யாணம் கட்டி 2 குண்டடி ஒரு மகளை கட்டி கொடுத்தாரு. ஒரு படியம் ஓயல் எடுக்கிறார். அப்படி இருக்கு. அப்ப அவரால் சின்ன சின்ன அவருக்கு என்ன அந்த அது அண்டை கண்டாடு ஒரு ஆள் கழிச்சா இருக்கு. அண்டை கண்டாடு தொழில் செஞ்சுட்டு கிடைக்காது அவங்களுக்கு. அமர நான் அவங்ககிட்ட என்ன உதவி கேட்டு போறோம். நாம அப்படின்னு இப்ப நீங்களே அவங்கள பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அப்படியா? மகனாக்கிறது நான் ஒரு சரம் நம்ம ஆண்டு கேட்டது நான் கொடுத்ததும் இல்லை. அவர்கிட்ட சாரத்துங்க அப்படி ஒரு சட்டம் நான் கேட்க மாட்டேன். மனதில் வேதனைப்படையும் இல்லை. ஏண்டா இந்த பிள்ளையோட பார்த்து நான் எப்படி செய்யறேன். மற்றது கெட்டிக்கார பிள்ளைன்னு சொன்னீங்க. அந்த பிள்ளை இப்ப இந்த முறை எடுத்து நான் எக்ஸாம் வந்து இப்ப எடுத்தாங்க. 7ஆம் வந்திருக்காங்க. அவள் பள்ளியில சேர்ந்ததுல இருந்து
முதலாம் வகுப்புல போனதுல இருந்து இந்த 10ஆம் ஆண்டு மட்டும் முதலாவது ஆளா வந்து கொண்டிருக்காங்க. அந்த திறமைசாலி பிள்ளைக்கு இது இல்ல இதுக்கு முன்னேற்றத்துக்கு கிளாஸுக்கெல்லாம் போறாங்க. அப்ப இந்த கிளாஸ் காசை யார கட்டுறது? கஷ்டப்பட்டு அந்த காசை கட்டி போட்டு பிள்ளை படிக்கணுமா, கம்பெனி போகணுமா, உத்தியோகம் பார்க்கணுமா, வைராக்கியத்துல ஸ்கூலால கொடுப்பாங்க, ஸ்கூலாலையும் கொடுப்பாங்க. லீவுக்குள்ள கொடுத்தவங்க நேரம் காசு ஒவ்வொரு இனிதானே கொடுத்தாரு காசு காலம் சாதாரணமா நீ படிக்க ஓயில் எடுத்து முடிய அதுகளுக்கு தானே காசு. அப்ப நீங்க இப்படியான ஒரு நிலப்பாடல் இருக்கக்குள்ள இப்ப நீங்க இப்ப தண்ணி கரண்ட் எல்லாம் இருக்கா? தண்ணி கரண்ட் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? அந்த அவருக்கு இந்த நடந்து கொள்ள குளிக்கிறதுக்கு அப்பா இப்ப கரண்ட் எல்லாம் எப்படி நீங்க எப்படி கஷ்டத்துல எப்படி நீங்க அதுக்கு இது கட்டுவீங்க? நீங்க இவ்வளவு இருந்தது கஷ்டத்துல மாணவ பார்த்து கொள்றாரா? மாணவ பார்த்து கொள்றாரு. நான் உதவி அவக்காண்டி வந்ததுக்கு அவங்க மக்களோட அவ தாங்கிறதுல உதவியை செய்வோம், என்னடானு செய்வோம் 2 பேரும் வந்து வெளியே அதை செஞ்சு அப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க வந்து அந்த 3 கிலோ போட்டு இடிச்சு ஒரு மணித்தியாலமும் 10 நிமிஷமும் பிடிக்குது அந்த 3 தியானிக்கிறது. மற்றது நீங்க வேற என்ன செய்யற? நீங்க வேற தேங்காய் திருவுறீங்களா? எத்தனை தேங்காய் திருவுறீங்க? நீங்க கொண்டு வாங்க பாப்போம், கோச்சுக்கலாம. இது காணாது 4 காய் இருக்குதுன்னு. இப்ப ஒரு காய் எவ்வளவு போடுறாங்க? இது 110 ரூபாயோ? இங்க இது 110 ரூபாய். இந்த காய் சின்ன காய் 60 ரூபா போடுறாங்க. அப்போ 110 ரூபா 220 ரூபா. அப்ப 220 440 ரூபா. அப்ப 440 ரூபா. அப்ப அந்த தேங்காய் எல்லாம் வந்து கையில காசு எதுவும் இல்லாட்டி பக்கத்துல ஆட்டையும் மாறி கூறிதான் தேங்காய் தான் போடு அப்பந்தாங்க உங்களுக்கு. தேங்காய் சில பேர் தேங்காய் தண்ணி போட்டு உங்களுக்கு பின்னத்துக்கு அப்பந்தாங்க வருவாங்களே. அப்ப உங்களுக்கு கஷ்டம் தானே. இப்ப கஷ்டம் ஆனது என்ன தேங்காயை கொடுத்து போட்டு காசு என்கிட்ட இல்லைன்றோடனே அப்பத்தை தாங்க அப்படியான பாடலும் இருக்கு. இப்ப நீங்க இந்த ஒரு சிலர் மற்ற காசு வைப்பாங்க, சில இல்ல நீங்க 1000 ரூபாய் தாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கிளாஸுக்கு போகணும், பிள்ளைகளும் படிப்பிக்கணும் பாடலும் இருப்பாங்க. அப்ப இந்த 1000 ரூபாய் நீங்க அன்னைக்கே காலையில வேண்டி பின்னேரம் வேண்டி அடுத்த நாள் பின்னத்துல அதை கொடுத்துருவீங்களா? வியாபாரத்தை அப்படி வியாபாரம் போடுவாங்க அப்ப அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீங்க சொன்னா இப்ப இன்றைக்கு வேண்டாம்னு சொன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் படி வச்சு 5 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு வியாபாரத்தை போறதுக்கு அவங்க தருவாங்க. அப்ப சொல்லுவாங்க கேட்க மாட்டேங்குது தந்துருங்க நமக்கு 3 நாள் 4 நாள் தந்துருவாங்க. 3 நாள் வந்துருவாங்க. அப்படியே அவங்க இங்க போறதும் உழைக்கிறதும் அமைக்க முடிச்சா அவங்களுக்கு 1 நாள் கொடுக்குறாங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு கையில நீங்க இப்ப நீங்க இன்றைக்கு 3000 ரூபாய்க்கு அப்ப வியாபாரம் பண்றீங்க சரிதானே? அது 3000 அப்ப எல்லாம் முடிவு. அப்ப நீங்க உங்களுக்கு எவ்வளவு மீண்டு அதுல 3000த்துல முதல் போட்டு நீங்க வியாபாரம் பண்ணாலும் 3000 வியாபாரம் பண்றீங்க. அதாவது 3000 மேல் போட்டு அவ்வளவு அப்பம் சராசரி இந்த 3 கிலோல எத்தனை அப்பம் போடுவீங்க? 40 ஜோடி 2 அப்பம் வருது மொத்தத்துல 50 வருது. அப்ப நீங்க எந்த அப்பத்தையும் வித்தாத்தான் அன்றைக்கு அந்த ஒரு சரியான நிலப்பாடு ஒரு சரியான அள்ளி கொண்டு
அப்ப பெரும்பாலும் உங்களுக்கு அப்ப வியாபாரம் இந்த சீசன் அப்படி இருக்கா இல்லையே இந்த கோயில் திருவிழா அப்படி இப்படியான சட்டங்கள் கோயில் திருவிழாவில் நம்ம காலையில் எல்லாமே அது எத்தனை நாள் திருவிழா அது 7 நாள் திருவிழா அப்ப 7 நாளைக்கு நீங்க வளமையா போடுற 3000 தானே போடுறீங்க கூட கூட போட்டு செய்யறீங்க வளமையா போடுற மாதிரி தான் போடுவோம் எங்களுக்கு வேலை இப்ப நான் இது மட்டும் சேர்ந்தது அவங்க உதவி செய்ய இனி எனக்கு வேலை அவரோட உங்களுக்கு வருத்தம் இருக்கா என்ன வருத்தம் எனக்கு இந்த இப்படியே காது குத்து கிடக்கும் வேலை நடக்கும் ஆஸ்பத்திரி போறீங்களா கிளினிக்லாம் போறீங்களா இதெல்லாம் தந்தவங்க எல்லாம் நீங்க இங்க ஆஸ்பத்திரி என்னத்துல போறீங்க இந்த இடத்த இங்க இருக்கா பக்கத்துலயா கிராமத்துக்கு போறீங்க என்னத்துல போறீங்க போறீங்க எவ்வளவு பேர் இங்க இருந்து 1 கிலோமீட்டர் ஒரு பக்கத்துல 1 கிலோமீட்டர் பக்கத்துல அப்ப நடந்து போறீங்க அம்மாவுக்கு உதவிக்கு வந்து நிக்கிறீங்க அம்மா வாங்க கொஞ்சம் அம்மா கடன் வேலையா இருக்கா அதுதானே அம்மா தண்ணி வைக்க போற அம்மா அப்ப வியாபாரத்துக்குரிய ஏற்பாடுல பண்ணி செய்து கொண்டிருக்காரு அம்மாவுக்கு நேரம் போகுதாம் அப்பத்துக்கு நேரம் போகுதா இல்லாட்டி அந்த டைமிங் போட்டா இந்த தண்ணி பக்குவம் கிடைக்குது அந்த டைமுக்கு எல்லாம் அந்த டைமுக்குள்ள போகணும் நீ வளர்ந்த எத்தனை மணிக்கு போய் அவங்க கடை வரப்ப நீங்க 2 போனா நீ எல்லாம் 5 கழுவி அனுபவம் அதுக்கு 2 ஆகும் 2 ஆகும் அப்ப நீங்க 2:30 மணி வியாபாரம் பண்ணி எத்தனை மணிக்கு நீங்க முடிக்கிறீங்க எத்தனை மணியோட முடியும் சராசரி அப்ப 5 மணிக்கா 5 மணிக்கு 5 முடியும் 7 மணி மட்டும் வித்தா டக்குன்னு வித்தா 5 மணிக்கெல்லாம் வந்துருவீங்க 2:30 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் போய் 5 மணிக்கெல்லாம் வந்துருவீங்க அப்படி விக்காட்டி போனா 7 மணி 8 மணி தான் கொண்டு போயிடுவோம் அது வரைக்கும் இந்த லைட் அது அப்படின்னு நான் பார்த்துதான் வந்து நான் கொஞ்சம் லைட்டுக்கும் இந்த கொஞ்சம் தூரமா தான் போயிட்டு அப்ப அப்படி வசதிகள் இருக்கு எனக்கு அப்படி கஷ்டம் அம்மா என்ன பாடு அம்மா வந்து பிள்ளைய எடுத்தா படிப்பிக்கணும் அந்த பிள்ளைய விதிக்கணும்ன்றது நம்ம பார்க்க வேணும் அம்மாவோட வருமானத்துக்கு தான் நம்மளோட நிலப்பாடுகள் அதிகம் சமாளிக்கவும் செஞ்சு இருக்கிறீங்க அந்த பிள்ளைய படிப்பிக்கணும் நீங்க விட்டு விளக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு இயலாத அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பழகுறோம் கஷ்டம் அம்மாவோட அவ காட்டி தருவா செய்ய வீட்டுக்கு என்னத்துல சுடுற நீங்க கொஞ்சம் பிராடு கேசா உரிமட்டையா அது கேஸ் அடுப்பு சொல்லக்கூடாதா அது தாங்குமா அது சொல்லக்கூடாது அப்படி கட்டங்கள்லாம் இருக்கு 2 மணிக்கு மூட்டு அடுப்பு 5 6 மணி வரைக்கும் ஒரு கேச வச்சுட்டு இருந்தா 2 மணிக்கு நம்ம இந்த பக்கம் தான் நீங்க 3 கிலோ தான் அதை நீங்க சுட்டு மட்ட வேலை செய்யற மாதிரி செஞ்சு விடலாம் அப்ப நீங்க நான் கூட அந்த உரிமட்டக்குள்ள அந்த மேல ஒரு சட்டி கீழே ஒரு சட்டி அப்படி ஒரு இருக்கேன்னு ரைட் அம்மா இப்ப மாவெல்லாம் போட்டு இது பண்ணி கொண்டிருக்கா வாங்கலாம் தம்பி போய் பாப்போம் என்னன்னு ஒருக்கா அம்மா தண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டா பாப்போம் என்ன பாப்போம் சுடுதண்ணி வச்சிருக்கிறாவா அம்மாட சமையல் நிறைய கொஞ்சம் பாப்போம் அம்மா கேஸ் அடுப்புன்ற 5-6 கேஸ் வச்சிருக்க மாதிரி தெரியுது அம்மா 5-6 கேஸ் வச்சிருக்கா இங்க பாருங்கடா அம்மா லைட் எல்லாம் அம்மா கடுமை லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க அப்ப அந்த லைட் பத்தாதம்மா நடிவிட்டு போயிட்டோம் அதை போட்டுருக்கீங்க அந்த பல்ப் அடிபட்டு போயிட்டேன்னு இப்ப செட் பண்ண எவ்வளவு ஆகும் யாரு செட் பண்ணது அம்மா இந்த கரண்ட் பண்ணி பண்ணி இது பண்ணல சரிதானே அம்மா இந்த அடுப்பை காட்டுங்க அங்க பாருங்க கேஸ் அடுப்பு இல்லைன்ற எல்லாம் கேஸா தான் கிடக்குது கடன் கேஸா கிடக்குது சரிங்களா
அம்மா கண்ணில் அங்கு என்னம்மா நான் கொஞ்சம் பாப்பீங்க இல்ல சுரண்டு பாப்பீங்க அம்மா அப்படி கண்ணி வச்சிருக்காவா ரைட் சரி ஓகே ஓகே அப்ப கேஸ் அடுப்பு இல்லை என்னம்மா என்னம்மா நான் கேஸ் அடுப்பு வச்சுருக்கீங்க 5 கேஸ் அடுப்பு வந்து அந்த நிறக்கமாயிரும் வாங்க சரி அம்மா இருங்கம்மா அம்மா இருங்க அம்மா பேப்பனி வைக்க போறீங்களா இப்ப சாப்பிட்டு நாங்க நன்றி உங்க அன்புக்கு நன்றி நீங்க இப்ப உங்களோட உறவுகள் இந்த பார்த்து கொண்டிருக்க உறவுகள்கிட்ட வந்து அம்மா கிட்ட வாங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்க வாங்க கிட்ட வாங்க நீங்க உங்களோட பார்த்து கொண்டிருக்க உறவுகள்கிட்ட வந்து நீங்க அம்மா சொல்லுங்க என்ன உதவி கேட்குறீங்க அவங்கள்ட்ட என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க பார்த்து கொண்டிருக்க இந்த உறவுகள் இருக்கிறாங்க உறவுகள் இருக்கு அந்த உறவுகள்ட்ட நீங்க என்ன உதவி கேட்குறீங்க அவங்கள்ட்ட என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க உதவி என்ன அளவு கஷ்டத்துக்கு ஒரு பண உதவி தந்தா மேலும் மேலும் இந்த கடையை இது செஞ்சு நாங்க எல்லா மக்களையும் இந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு நாங்க பெருசாக அதை உயர்த்துறதுக்கு கடையை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்குரிய வழியை பாக்குறீங்க செஞ்சு சாமான்களை கணக்க போட்டு வழியா செய்யறதுக்கு கொஞ்சம் கூடுதலா போட்டு இந்த செய்யறதுக்குரிய ஏற்பாடுகளை பாக்குறீங்களா இன்னும் போட்டு மக்களை தான் கூப்பிட்டு எடுப்பேன் அவங்க கஷ்டப்படுறதானே என்னோட உதவிக்கு வாங்கோ உங்களால வேண்ட உதவியை செய்யுங்கோ நாங்க இரண்டு கேட்க மாட்டோம் நான் அப்படிதான் இந்த ஆளவள என்ன படுத்த அப்படிதான் ஒருவரை கஷ்டப்படுத்துறல உதவி அறியப்படுத்த மாட்டேன் அவங்க எனக்கு தானாக வந்து உதவி செஞ்சா நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன் கண்டிப்பா வருவாங்க அவங்க கண்டிப்பா வருவாங்க உறவு வரும் தேடி வரும் அம்மாவும் பாவம் அம்மாவும் ஏழாவது நிக்கிறாரு கையும் காலம் குத்துவாங்க நிக்கிறாவோ அதுக்கு மருந்தெல்லாம் குளிசெல்லாம் டைம் கொடுக்குறீங்க அம்மா நெஞ்சு வருத்தம் அப்படி இருக்குது சரி அம்மா அவ கண்டிப்பா பாக்குற உறவுகள் எப்படிங்கிறதுக்குரிய வருவாங்க நமக்கு நான் ஓட்டதான் நம்ம ஓடுறேன் நான் பெருசா இல்லையம்மா பேசுவே ஓட்டதான் ஓடுறேன் என்னால முடிய ஒரு சின்ன ஒரு உதவி என்ன செய்துட்டு போறேன் சரியாம்மா இந்தாங்கம்மா என்னால முடிய ஒரு சிறு உதவி உண்டு சரியானம்மா நான் அன்றைக்கு ஓட்டு ஓடித்தான் என்னுடைய வாழ்வாரம் போகுது நாங்க புதூர் பக்கத்துல தான் புதூர் சரிதானம்மா பாக்குற உறவுகள் அம்மா அவர்கள் அந்த கடையை கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு என்ன பாடல் இருக்கிறாங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை அம்மா கொடுக்க செய்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் வந்து அம்மா வந்து அம்மா கொஞ்சம் பாரிய இன்னும் பொறுப்பு இருக்குல இருக்கிறா சகோதரத்தை பார்க்கணும் மற்ற பிள்ளைகளை பார்க்க வேணும் அதை படிப்பிக்க வேணும் பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு நிலையை கொண்டு வர வேணும் என்ற ஒரு நிலைப்பாடோட அம்மா இருக்கிறா அப்ப நீங்க பாக்குற உறவுகள் அந்த பிள்ளைக்கு நம்ம நல்ல ஒரு முறையில கேம்பஸ் கொண்டு போகணும் நிலைப்பாடும் அங்க இருக்கிறாங்க அதை கொண்டு போய் நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளை கொடுக்கணும் இருக்கணும் நிலைப்பாடு இருக்கிறாங்க நாங்க பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது நிலைப்பாடு இருக்கிறாங்க பாக்குற உறவுகள் அம்மா இருக்கிறா கொஞ்சம் இந்த கடையை கொஞ்சம் டெவலப் பண்ண வேணும் என்று நான் வர்ற வழியில கடையை பார்த்து நான் அதையும் இருக்கா போக்குல இருக்கா காட்டுறோம் உறவுகள் எங்களுக்கு ஆறாவது வந்தா எங்களுக்கு உதவியா இருக்கும் நாங்க உதவி செஞ்சாங்க கடையை கொஞ்சம் துப்புரவாக இடிக்கத்தை காட்டி வடிவா துப்புரவா கட்டி போட்டு அவங்க தார பணத்துக்குள்ளால நாங்க இந்த மக்களை கூப்பிட்டு தங்கச்சியை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அதை ஒரு நல்ல கணக்க பேரு வார மாதிரி சாப்பிட்டு அம்மா போராடிக்கு இங்க பாருங்க அப்படி போனவரியில இருக்கா உடஞ்ச வரியில இருக்கா அம்மா காட்டுங்க போன கொஞ்சம் பாருங்க நம்ம போன இல்லையா அப்படி போனீங்க என்னடாப்பா இங்க பாருங்க அப்பா அம்மா கடுமையா தாங்க சும்மா நம்ம ரெண்டரா எடுக்கிறாரா அவர் தான் சொன்னவர் இப்படி ஒரு நிலப்பாடுகள் இருக்கு ஓய்வு கொள்ளாம நீங்க இருக்கா பாருங்க பிரியாணி அப்போ இருக்குது அம்மா பாப்போம் போன கொஞ்சம் பாப்போம்
இங்க பாருங்க சரியான டக்குன்னு கூட வெடியுது. நம்மகிட்ட கூட எனக்கு தந்த மற்ற வந்தவரா இங்க பாருங்க கேமரா எல்லாம் இருக்கு. கடங்க எல்லாம் இங்க இருந்து நம்ம கொழும்புல இருக்கிற பாக்கலாம் எனக்கு ஒரு போந்தாங்க ஐயாண்டு கேட்டா அந்த புள்ளி இருந்த வேற புள்ளி இருந்தாரு தெரிஞ்சு. ஆனா இது கூடாது. இப்ப இடிக்கிறதா கொஞ்சம் தடவை வரும் வெள்ளையா தான் தெரியும். அப்படின்னு வெள்ளையா தெரியும். மோன் தெரியும். இந்த இது தெரியாது, எழுத்து தெரியா. சரியம்மா சரியம்மா சரியம்மா. கண்டிப்பா பாக்குற உறவுகள் யாராவது கண்டிப்பா நம்மளை தேடி வருவாங்க. ஒன்னும் யோசிக்காதீங்க. எல்லாம் அவன் செயல் படிச்சவனுக்கு தெரியும். யாருக்கு என்ன திரும்ப செய்ய செய்யக்கூடாது. சரியா? நீ அவரை மட்டும் மனைவி கொண்டுருங்க. நீ கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற உறவுகள் யாராவது வருவாங்க. சரியானம்மா? உங்க கடையை கொஞ்சம் திருப்பிக்கணும். உங்க பிள்ளைகளை உங்களோட பிள்ளைகளை பார்க்கணும், தங்கச்சியும் பார்க்கணும். சரியானே? கண்டிப்பா வருவாங்க. ஒன்றும் யோசிக்காதீங்க. பார்க்குற உறவுகள் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்ப்பட்டா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எங்களோட வீடியோவில். அதை ஒரு தொடர்பு ஏற்படுத்தினா கொஞ்சம் உதவியாக இருக்கும். அம்மாவோட கடையை இருக்கா பார்க்க வேணும். வாங்க ஒருக்கா பார்ப்போம். அந்த கடையை பார்க்குற உறவுகள் எங்களை கொஞ்சம் மன்னிக்க வேணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் அம்மாவோட கடையை வந்து வீடியோ பண்ணி கொண்டு வரக்குள்ள அருகானந்த கோயிலில் வந்து பாட்டுப்படி சவுண்ட் சிஸ்டம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. அப்போ அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சரியான பாடம் எடுக்க நான் போயிட்டுது. அந்த இடத்த வந்து நாங்கள் கொஞ்சம் வந்து சொல்லிமாக கட் பண்ணியிருக்கிறோம். கட் பண்ணி தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். எங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணி கொள்ளுங்க. நன்றி. வீடியோ பார்க்குற உறவுகள் அம்மாவுக்கு முடிஞ்ச உதவியில் செஞ்ச எவ்வளோ வேகமாக செய்யணுமோ அவ்வளோ வேகமாக செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். நன்றி.